வணக்கம் தலைமைகளே. இஸ்லாமிய நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு நேற்று அதை பற்றி பேசியிருந்தேன். வருகின்ற நாட்களில் அந்த 3 நாடுகளோடு எகிப்தும் சேரப்போகிறது. ஈஜிப்ட், எகிப்தும் அந்த கூட்டணியில் சேர்ந்து 4 நாடாக மாறப்போகிறது. ஏற்கனவே பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா 3மே கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. அதில் எகிப்து சேரப்போது, பிற நாடுகளும் சேர இருக்கின்றது. நேற்று நான் நல்ல வீடியோ போட்டிருந்தேன். ஒரே விளக்கத்தில் இதை புரிய வச்சிடலாம். அநேகர் இங்கே பயங்கரவாத ஆதரவாளர்கள், அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்துருச்சு, நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபயர் விடுறாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரே விளக்கிடலாம். ஒரு பன்றி சண்டைக்கு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பன்றி சண்டைக்கு வருது அப்படிம்போம். அதே 10 பன்றிகள் அல்லது 100 பன்றிகள் ஒட்டுக்கா வரும்போது என்ன சொல்லுவோம்? பன்றி கூட்டம் சண்டைக்கு வருது அப்படிம்போம். அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பன்றி 100ஆக மாறினாலும் 1000ஆக மாறினாலும் அது புலியாகவோ சிறுத்தையாகவோ சிங்கமாகவோ மாறாது, வெற்றியும் பெறாது. அவ்வளவுதான். இதை நீங்க அந்த அளவுக்கு இவர்களை நீங்க பார்த்தா போதும். அதுக்கு மேல இவனுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்தியா என்ற புலி, இஸ்ரேல் என்ற புலி, அமெரிக்கா என்ற புலி, உக்ரைன் என்ற புலி, ரஷ்யா என்ற புலி, இவங்கெல்லாம் என்றுமே புலிகளாக தான் இருப்பாங்க. இவங்களை எதிர்த்து பன்றியோ பன்றி கூட்டமோ ஒரு காலமும் வெற்றி பெற முடியாது. அதுக்கேற்ற போல பேசியிருக்கான் பாருங்க. பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சரும் சொல்லக்கூடாது, அது தப்பு. அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். எல்லாமே அவனுக்கு பயங்கரவாதி தான். பாகிஸ்தான் பயங்கரவாத அமைச்சர் கவாஜா ஆசிப் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க சனிக்கிழமை. இஸ்ரேலுக்கு எதிராக இதை பின்பற்றி அனைத்து இஸ்லாமிய அரபிய நாடுகளும் ஒன்று சேர்ந்து, அனைத்து இராணுவங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முனையாக, அதாவது 90 நாடுகள் இருக்கு, ஒரு முனையாக இஸ்ரேலை எதிர்த்து நிற்க வேண்டும். இது சரியான காலம், இந்த காலத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் பயங்கரவாத அமைச்சர் பேசியிருக்கான். இப்படி அவன் பேசுறதுக்கு அவன் ஆடைகளை கீழே போட்டுட்டு அம்மனமா தெருவில் ஓடலாம், அல்லது சேலைகள் புடவைகளை கட்டிக்கொண்டு தெருவோரம் நின்று வேற வியாபாரம் பார்க்கலாம். அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா ஒரு சின்ன நாடு இஸ்ரேல், இவனுங்க அனைத்து நாடுகளுமே பெரிய நாடுகள். நான் சொன்னேன் எகிப்து, அந்த எகிப்து மட்டுமே இஸ்ரேலை விட 88 மடங்கு பெருசு. தனி சண்டையவே நியாயப்படுத்த முடியாது. சின்ன நாடு கூட இவ்வளோ பெரிய நாடு சண்டைக்கு போகுது. ஆனால் இந்த பேடிகள், வக்கற்றவர்கள், இவன் சொல்றான் நேற்று 90 நாடு ஒன்றா சேர்ந்து நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கணும் அப்படின்னா, இவனை போன்ற கோழைகளை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவர்களோடு பன்றிகளை ஒப்பிடுவது மிகப்பெரிய தவறு, பன்றிகளுக்கு செய்யும் அவமான செயல் சொல்லும். இவனுக்கு அதை தாண்டி தரம் தாழ்ந்தவர்கள். ஒரு சின்ன நாட்டை எதிர்ப்பதற்கு நான் தனியா போறேன், அவனை தனியா பார்க்கிறேன்னு சொன்னா கூட ஒரு வீரம் என்று சொல்லலாம். பாகிஸ்தான் பெரிய நாடு இஸ்ரேலை விட, நான் தனியா போய் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அவனை புலி என்றோ சிங்கம் என்றோ ஒப்பிட்டு பேசலாம். 90 நாடுகள் நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்குவோம், அனைத்து இராணுவமும் ஒரு முனையா நிற்கும், போய் நாங்கள் இஸ்ரேலை பார்ப்போம், இதை விட்ட சந்தர்ப்பம் இல்லை என்கிறான். இவனுக்கெல்லாம் ஆடைகளோடு இருப்பதற்கு அருகதை அற்றவர்கள். பன்றிகளை இவர்களோடு ஒப்பிடுவது பன்றிக்கு செய்யும் அவமானம். அதை தாண்டி அவன் என்ன சொன்னான் கவாஜாசிப் நேற்றுனா, இந்தியாவும் இஸ்ரேலும் இந்த கூட்டமைப்பின் எதிரிகள் என்று அர்த்தம் தொனிப்பது போல பேசலாம். அவன் 2 நாடுகள் தான் குறி வச்சு பேசலாம். ஒன்று இஸ்ரேல் முதன்மையாக குறி வச்சது, இரண்டாவது இந்தியாவையும் சேர்த்து. இந்தியாவும் இஸ்ரேலும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புக்கு எதிரியான நாடுகள் என்பது போல பேசினா அவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே பன்றி கூட்டம் தான், அதற்கும் தரம் தாழ்ந்த கூட்டம் அது. புலிகள் தான். தேவையற்ற இந்த கூட்டணிகள், தேவையற்ற இந்த பேச்சுக்கள்
துருக்கியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட பேசியிருந்தான், நாங்கள் போய் யாரையும் அடிக்க மாட்டோம், ஆனால் எங்களை அடிக்க நினைக்க யாராலும் கூடாது அப்படிங்கிற மாதிரி தேவையற்ற பேச்சுகள் பேசி மொத்தமாக அடி வாங்கி சாகாதீங்க, அவ்வளோன்னு சொல்ல முடியும். நேற்று வெள்ளிக்கிழமை வெறியன் ஈரானுடைய அரசு பூர்வ செய்தி டெலிவிஷன் மெகர் ஏஜென்சிம்பாங்க, அதில் பரபரப்பான செய்தி ஒன்று வெளிவிட்டாங்க. என்ன வெளிவிட்டாங்கன்னா, முதன்முறையாக முஸ்தபா கொமேனியின் வீடியோ அப்படின்னு சொல்லி, முஸ்தபா கொமேனி அவன் அவர் அநேக ஆண்களோடு பேசுவது போல ஒரு வீடியோ அவனுக்கு வெளிவிட்டிருந்தானுங்க. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, ஒரு இதை போல செய்திகளை சொல்வதற்கு முன்னால ஆராய்ந்து பார்த்து பேசணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாலேயே அந்த முஸ்தபா கொமேனி இருப்பது போலவும் அந்த செய்திக்கு முட்டு கொடுத்து பேசி எழுதியிருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஆனால் அந்த வீடியோ எடுக்கப்பட்டது பழைய வீடியோ. February 28 இஸ்ரேல் இந்த சண்டையை ஆரம்பித்தாங்க. இந்த எலி கொமேனி குடும்பத்தை கொன்று அதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட பழைய வீடியோ இது. இந்த வீடியோ இதற்கு முன்னால் அதிகமாக சமூக வலைதளத்தில் வரல. அதனால மெகர் ஏஜென்சி அந்த பயங்கரவாத கும்பலை ஒரு குசிப்படுத்த அந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து வெளியிட்டு, இதோ முஸ்தபா கொமேனி உயிருடன் இருக்கிறார், முதல் தோற்றம் சொல்லி பரபரப்பு வீடியோ விட்டுருந்தாங்க. அரபு உலகம் பற்றி எரிந்தது. பயங்கரமா கமெண்ட் போட்டு, இறைவன் மிகப்பெரியவன், சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் அசிங்கண்டா, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கம். Februaryக்கு முன்னால் பழைய வீடியோ இது, எதையுமே தெரிஞ்சுக்காம இப்படி கமெண்ட்டை போட்டு ஏன்டா இப்படி கதறீங்க? அந்த வெள்ளிக்கிழமை வெறியனுக்கு தான் இப்படி ஆர்ப்பரிச்சாலுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் இதெல்லாம் மிக சரியாக பகுத்து பார்த்து செய்திகளை வெளியிட வேண்டும். அநேகர் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோலாம் பார்ப்பீங்க, முஸ்தபா கொமேனி உயிரோடு இருக்குன்னு சொல்லி. இது மிக பழைய வீடியோ. அமெரிக்கா மூன்றாவது இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் தொகை 50 லட்சம் மேலே தாண்டி போயிட்டு இருக்காங்க. விரைவான வளர்ச்சியில் இருக்காங்க. அமெரிக்காலையும் ஜப்பான்லையும் இஸ்லாமிய மக்கள் தொகை குறைவாக இருக்கும் ஒப்பீட்டில் பேசும்போது அந்த நாட்டு மக்கள் தொகையை விட. ஆனால் விரைவாக வளரும் மக்கள் யாருன்னு பார்த்தா இஸ்லாமிய மக்கள் தான். புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒப்பீட்டளவில் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் மிக சொற்பமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அமெரிக்காலையும் மிக குறைவாக 1.5% தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. அந்த மக்கள் மிக அதிகமாக இருக்காங்க. ஆனால் வளர்ச்சி விகிதம் பார்க்கும்போது, அதாவது குழந்தைகளை உற்பத்தி செய்வது, மேலும் மதமாற்ற காரியத்தில் ஈடுபடுவது, இதை வச்சு பார்க்கும்போது அந்த மதங்கள் தான் வேகமாக வளருது அமெரிக்காவில் ஜப்பானில். இந்த வளர்ச்சி இப்படியே இருந்ததுன்னா நெடுங்காலம் கழித்து மிக அதிக எண்ணிக்கையில் வருவாங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் நியூயார்க் மேயராக மம்தானி தேர்ந்தெடுக்கப்பட்டான், ஒரு இஸ்லாமியன். இரண்டாவது இன்னைக்கு மிசிசிகன் அங்கே செனட்டராக, இவங்கெல்லாம் ஜோ பைடனுடைய கட்சி, ட்ரம்ப் கட்சியில் அப்துல் எல் சயீத் என்ற நபர் இஸ்லாமியன் தேர்ந்தெடுக்கப்படுவான், செனட்டராக வந்துடுவான்னு சொல்றாங்க. செனட்டர் என்பது எம்பியை விட அதை தாண்டி கொஞ்சம் உயர்வா சொல்லுவாங்க செனட்டரை. அந்த நபர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவான் என்று சொல்லப்படுது. இந்த இருவருமே இஸ்ரேலுடைய கடுமையான எதிரிகள், அதே சமயத்தில் ஹமாஸுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள். இந்த செனட்டர் அப்துலுக்கு மிகப்பெரிய நிதி உதவிய ஹமாஸ் தொடர்புடைய இயக்கங்கள் கொடுக்குதுன்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இந்த மேயர் மம்தானி அவனுடைய மனைவி அக்டோபர் 7 தாக்குதலை நியாயப்படுத்தி அந்த கொலைகளை ஆதரித்து செய்திகளை வெளியிட்டு இன்ஸ்டாகிராமில் திரும்ப அளித்தவர். இதை போன்ற இஸ்ரேலுக்கு எதிரான ஆட்கள், ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக வருவது அமெரிக்காவுக்கு நிச்சயம் நல்லதில்லை. ட்ரம்ப்புடைய ஆட்சி, ட்ரம்ப் போன்ற ஆட்கள் தொடர்ந்து இருந்தால் மட்டுமே இவர்களை முற்றாக கட்டுப்படுத்த முடியும். ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தி வைக்கப்பட்ட தாக்குதல் அப்படியே தொடர்கிறது. ஆனால் நடக்கின்ற சம்பவங்கள் நிச்சயமாக ஈரான் கடுமையாக தாக்கப்படும்
தாக்கப்பட வேண்டும் என்றுதான் சொல்ல வைக்குது. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி வருகின்ற நாட்களில் 1-2 நாட்களில் முற்றாக திறக்கப்படும். பழைய ஹொர்மோஸ் ஜலசந்தி அல்ல. பழைய ஹொர்மோஸ் ஜலசந்தி பாதை சீரமைக்கிறாங்க. அந்த கடல் கன்னி வெடிகள்லாம் சீரமைக்கிறாங்க. இப்போ ஈரானும் ஓமனும் சேர்ந்து ஒரு புதிய கடல் வழி பாதையை அங்கே உருவாக்கி தராங்க. சர்வதேச வணிக கப்பல்கள் தாராளமாக போகலாம் வரலாம், ஈரான் ஓமன் அனுமதி பெற்று. இதுல அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தெளிவா ஈரான் சொல்லிக்கிறாங்க. புதிய பாதையில அனுமதி பெற்று கப்பம் கட்டி சுங்கம் கொடுத்து சர்வதேச நாடுகள் போகலாம், சர்வதேச நாட்டு கப்பல்கள் போகலாம் வரலாம். ஈரானுடைய இராணுவம் ஓமன் இராணுவம் முழு பாதுகாப்பும் கொடுக்கும். அமெரிக்காவுக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டாங்க. சில நாட்கள் கழித்து ஹொர்மோஸ் ஜலசந்தி அந்த பழைய பாதையும் திறக்கப்படும். கடல் கன்னி வெடிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழியாகவும் சர்வதேச நாட்டு கப்பல்கள் போய் வரலாம். ஈரான் ஓமன் அனுமதி மட்டும் நீங்க பெற்றால் போதும், முழு பாதுகாப்பு தருகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுதான் ஹொர்மோஸ் ஜலசந்தி செய்தி. அமெரிக்கா சொல்வது போல சுங்கம் அல்லாது அல்லது அமெரிக்காவுடைய பாதுகாப்போடு எதுவுமே எங்களில் நாங்கள் சொன்னால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு இருக்கானுங்க. அதை தாண்டி அணு கட்டமைப்பு ஈரான் திரும்ப அதே தான் சொல்றானுங்க. அணு குண்டு செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய அணு கட்டுமான நிலையங்கள் பிக்காக்ஸ் மலை உட்பட அடிவாங்கிய ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பஹான் உட்பட இவை எதையுமே நாங்கள் காட்ட மாட்டோம். உள்ள என்ன நடக்குது என்ன எதையுமே காட்ட மாட்டோம். ஆனால் அணுகுண்டு செய்ய மாட்டோம் அப்படின்னு இருக்கானுங்க. இது ரெண்டையுமே அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க. நிச்சயமாக தெளிவாக அடி வாங்குவானுங்க. அமெரிக்காவுடைய செட்காம் தலைவர் பிராட் கூப்பர் அப்படிம்பாங்க. அந்த சென்ட்ரல் கமாண்ட் ஃபோர்ஸுக்கு இன்னைக்கு அந்த பகுதிக்கு அவர் தான் தலைவராக இருக்காரு. நாளை அல்லது மறுநாள் இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏயால் ஜமீர் அவர்களை சந்தித்து பேச உள்ளார். பிராட் கூப்பரும் ஏயால் ஜமீரும் பேசுறாங்க. வருகின்ற நாட்களை பற்றி, இராணுவத்தை பற்றி இருவரும் பேச போறாங்க. முக்கியமானது இரண்டாவது, அமெரிக்காவுடைய துணை இராணுவ மந்திரி ஸ்டீவ் ஃபின்பர்க் அவருடைய பெயர். அவர் வியாழக்கிழமை அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிலையங்களுக்கு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதம் சனிக்கிழமை வெளியாயிருக்கு ரகசியமாக. அது உண்மைதான், அவர் எழுதிய கடிதம் தான் அப்படின்னு ஒப்புதலும் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல மடங்கு ஆயுத உற்பத்தியை பெருக்க வேண்டும். 21 நாளில் 3 நாட்களில் மிகப்பெரிய ஆயுத தொகுப்பை வழங்க வேண்டும். அனைவருமே எந்த அளவுக்கு அதிகப்படுத்த சொல்லியிருக்காருன்னா, இப்போ டோமோ ஹாக் ஏவுகணை கப்பல் போகும். பொதுவாக அந்த ஏவுகணை ஒரு வருஷத்துக்கு 60 என்ற எண்ணிக்கையில் செஞ்சுருக்காங்க. இதை 60லிருந்து 1000 மாற்றுங்கன்னு இருக்காரு. 60 எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது? இதை ஒட்டிய இதே போல தான் அனைத்து தாக்கும் ஏவுகணைகள், வழிமறைக்கும் ஏவுகணைகள், இன்டர்செப்டர், குண்டுகள் போன்ற அனைத்து ஆயுதங்களையுமே இதே அளவுக்கு மின்னல் வேகத்தில் அமெரிக்காவில் உற்பத்தியை தொடங்க வேண்டும். அதில் முதல் தொகுப்பை 3 வாரத்தில் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதனுடைய அந்த கடிதம் வெளியாயிருக்கு. அதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள அவங்களுக்கு இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை பற்றி கவலையே இல்லை. ஹொர்மோஸ் திறக்கலை, அதை பற்றிலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, பிக் ஆக்ஸ் மலைக்குள்ள என்ன நடக்குது ஈரானில். உள்ள அணுகுண்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் அமெரிக்க தரப்பில். அவனுங்க இல்லை, இயந்திரங்கள் செய்கிறான் அப்படிங்கிறாங்க. யாருக்கும் காட்ட மாட்டோங்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக வெளிப்புறத்தை மட்டுமே புகைப்படங்கள் எடுத்து காட்ட முடியும். உள்ள என்ன நடக்குன்னு சொல்லி காட்ட முடியாது. சேட்டலைட் மூலமாக உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருமே உள்ளே அனுமதி பெற்ற ஒரு சில நபர்களை போல தவிர யாருமே உள்ள போனதில்லை. உள்ள என்ன நடக்குன்னு தெரியல. அதனால அமெரிக்கா இருக்குதோ இல்லையோ தனியாக அந்த பிக்காக்ஸ் மலையை குறிவைத்து, மேலும் இந்த அணு கட்டமைப்பு மலைகள் ஏற்கனவே தாக்கப்பட்ட இஸ்பகான், ஃபோர்டோ, நட்டான்ஸ்ல மீண்டும் செயல்பட தொடங்கினார். இதெல்லாம் ஒரு தொகுப்பாக எடுத்து இஸ்ரேல் மிகப்பெரிய அளவு ஈரானுக்குள் சென்று
அதையெல்லாம் தாக்கி அழிக்கும் என்று நிச்சயமாக சொல்லப்படுகிறது. நன்றிகள்.